எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் ஃபலூடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராயல் ஃபலூடா செய்வது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஐஸ்கிரீம், அப்புறம் சாக்லேட், லிக்விட் சாக்லேட்னு சொல்லுவோம் இல்லையா, திரவ சாக்லேட். இது கடல் பாசி, அகர் அகர், இல்லாட்டினா சைனா கிராஸ். அது 3 நிறத்தில் எடுத்திருக்கேன். பாதாம் ரெசின், பாதாம் பிசின். இது ஒரு 1 பவுல் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ், கட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட்டு. ஒரு பவுல் பழங்கள் எல்லாம் நறுக்கிய துண்டுகள் எடுத்துக்கோங்க. டேட்ஸ், பேரிச்சை, பாயில்டு வெர்மிசெல்லி, வேக வைத்த சேமியா. நான் இந்த இதுக்கு பிஸ்தா எசன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எசன்ஸ் வேணுமோ அது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எசன்ஸ் எடுத்துக்கோங்க. சப்ஸா சீட்ஸ், சப்ஸா விதைகள் ஊற வச்சது, சோக்டு சப்ஸா சீட். பாயில்டு போல் சோகோ, அதாவது ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். க்ரஸ்டு பாதாம் அண்ட் கேஷ்யூ நட், அதாவது நொறுக்கப்பட்ட பாதாம் மற்றும் முந்திரி துகள்கள். சர்க்கரைக்கு பதில் வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நான் ப்ரௌன் சுகர், அதாவது பழுப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். திராட்சை, அலங்கரிக்கிறதுக்காக திராட்சையும் செரி அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவும் எடுத்திருக்கேன். பால், மில்க், அதாவது இந்த பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வேஃபர்ஸ், இது பார்த்தீங்கன்னா இப்படி தட்டையாக இருக்க வேஃபர்ஸும் இது மாதிரி உருண்டையாக இருக்க வேஃபரும் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபலூதா டம்ளர் எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுங்க, பாலில் எசன்ஸ் கலக்கக்கூடாது. ஃபலூதா டம்ளரில், இந்த ஃபலூதா டம்ளர் எடுத்துட்டு இந்த டம்ளரில் இந்த எசன்ஸை இப்படி ஊற்றிக்கோங்க. இப்போ இப்படி இந்த டம்ளரில் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்கன்னா முதல்ல ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. ஊற வச்சும் போடலாம், நான் கொஞ்சம் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சப்ஸா விதைகள், அப்புறம் சேமியா இல்லையா, அது இது பாதாம் பிசின். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, சர்க்கரை இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரையை தூவிக்கோங்க. ஏன்னா நம்ம பாலில் சர்க்கரை போடலை, அதனால சர்க்கரை தூவிக்கோங்க. ரொம்ப வேணாம். அதுக்கப்புறம் கடல் பாசி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. கடல் பாசி போட்டுட்டோம். இப்போ பழங்கள் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பழங்களை போட்டுக்கோங்க. பேரிச்சை,
இது ராயல் ஃபலூதான்றதுனால நிறைய இது பண்ணுவோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நிறைய போடுவோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. ஐஸ்கிரீம் வச்சுட்டோம். அதுக்கு மேலே இந்த செரி வைங்க. இந்த வேஃபர்ஸ் வச்சிட வேண்டியதுதான். இது நுணுக்கிய பாதாமும் முந்திரியும் அது மேல திரவ சாக்லேட்டை ஊற்றிக்கோங்க. இதுதான் ராயல் ஃபலூடா. ராயல் ஃபலூடா செய்கிறப்ப என்ன பண்ணுங்க, நல்ல உயரமான கப்பாக எடுத்துக்கோங்க. அப்போதான், ஏன்னா இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் போடுறதுனால பால் ஊற்றுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் வடியும். அதனால பெரிய கப்பாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ என்னென்ன சேர்த்துருக்கோன்னா, சேமியா, ஜவ்வரிசி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, பழங்களும் சேர்த்துருக்கோம். இந்த ராயல் ஃபலூடா இல்லாமல் தனியாக சாதா இது பண்ணணுன்னா இந்த நட்ஸு, சாக்லேட்டு, இந்த வேஃபர்ஸு இதெல்லாம் இருக்காது. அது பார்த்திங்கன்னா சாதா ஃபலூடா. இப்போது இந்த ராயல் ஃபலூடா செஞ்சுருக்கோம். மிக எளிமையாக தான் இருக்கும். கொஞ்சம் பொருள் சேகரிக்கிறது தான் கொஞ்சம் இது, மற்றபடி எளிமையாக இருக்கும். நீங்களும் இந்த ராயல் ஃபலூடாவை செஞ்சு சுவைத்து மகிழுங்கள்.